தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். தமிழிலே முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று நீங்கள் உணருங்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். ஒருவன் கடலிலே குதித்து முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போன்றது நம்முடைய வாழ்க்கை நண்பர்களே. ஆரம்ப புள்ளியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நேரமும் தூரமும் அதிகமாக தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே கலந்து போக வேண்டியது. முயற்சி என்றால் என்ன என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். பரமசிவன் சங்கு எடுத்து ஊதுனா வருண பகவானுடைய காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும். இது ஒரு ஐதீகம். ஒரு முனிவர் பரமசிவன் இருந்து ரொம்ப ஒரு பெரிய தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிறார். என்ன வரம் வேணும்னு பரமசிவன் கேட்கிறார். நான் கேட்கும் போது கொடுன்ட்டாரு முனிவர். இந்த வரம் அவர் பெற்றவர் என்பதனால் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் கால கழுவான், 3 வேளை சோறு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நம்மளுடைய தமிழர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அல்லவா, தன்மானம் மிக்கவர்கள் என்ற காரணத்தினால் இவனை ஏண்டா போய் பார்க்கணும், எல்லாம் விவசாயம், நிலம் இருக்கு, நம்மகிட்ட கலப்பை இருக்கு, நம்மகிட்ட உடல்ல சக்தி இருக்கு, ஒரு பேரும் போய் பார்க்காதறான்ட்டான். யாரும் போய் பார்க்கல. 3 நாள் இருந்தார் முனிவர். யாரு வந்து பார்க்கலன்னா ரொம்ப கோபமாயிட்டாரு. வரம் பெற்றவர் அல்லவா, பரமசிவன் கேட்கிறார், நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுங்கிறாரு. என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. கொடுத்துத்தானே ஆக வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யக்கூடாது. பரமசிவன் சங்க ஊதனாதானே வருண பகவான் காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பெய்யுன்னு சொன்னேன். சங்க எடுத்து உரமா வச்சுட்டாரு. ஒருத்தனா உள்ள போனவெல்லாம் நின்னுட்டான். மழையில உழுது என்ன பிரயோஜனம்? ஒருத்த மட்டும் விடாம தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தினம் போய் உழுதுட்டு இருக்கு. நாரதர் மேல இருந்து பாக்குறாரு. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா, கீழே வர்றாரு. ஏண்டா நீ என்ன முட்டாளா, மழையே இல்ல, எல்லாரும் உழல, நீ மட்டும் ஏண்டா உழுதுட்டு இருக்கு? அவன் சொன்னா, நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன். செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான்டா. இதை விட்டா எனக்கு உழவு தொழில் மறந்து போயிடும், உன் வேலையை பாருன்ட்டான். நேரா பரமசிவன்ட்டு போனார் நாரதர். என்ன தமிழ்நாட்டுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டீங்களான்னாரு. ஆமான்னாரு. ஏன்னாரு. அந்த முனிவர் அப்படி ஒரு வரத்தை கேட்டான், வேற வழி இல்ல, நான் கொடுத்துட்டேன். அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்கான். பரமசிவன் கீழே பார்த்தாரு. ஒருத்தன் மட்டும் உழுதுட்டு இருக்கான். அவர் நாரதர்கிட்ட கேட்டார், ஏண்டா வேணும் முட்டா பேல மழையே இல்லை, ஏண்டா உழுவுறான்? உடனே நாரதர் சொன்னாரு, அவன் முட்டாளான்னு நம்ம முட்டாளான்னு தெரியல, ஏன் அப்படி சொல்றேன்னாரு. அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், முயற்சியை கைவிட்டா, செஞ்ச தொழிலை விட்டா அவன் கெட்டுருவான்னு சொல்றான், அதனால உழுவுறான், நான் மறந்து போகாம இருக்கிறதுக்காக போயிட்டாரு. பரமசிவன் ஒரு நிமிஷம் யோசித்தாரு, ஏண்டா நம்ம தொழில் சங்கு ஊதுறதாச்சு, நம்ம சங்கே ஊதலையே, ஓரமா எடுத்து வச்சுட்டுமே, இது ஊதுமா ஊதாத அந்த சங்க ஊதி பாப்போன்னு பூன்னு எடுத்து ஊதினாரு. வருண பகவான் மலையை பொழிஞ்சிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதான். கடல் அலைகளை பாருங்கள், சூரியனை பாருங்கள். கதிரவனிடம் இருந்து கடமை தவறாமையும், அலைகளிடம் இருந்து விடாமுயற்சியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நண்பர்களே முயற்சியை கைவிடாதீர்கள். உழைப்பின் சுரமேன். கடின உழைப்பின் மூலம் சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டால் முதிர் வயதிலே உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக்கி கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிரமமின்றி செய்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டும். இளமையிலேயே மலர்படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முதுமையிலே முள்படுக்கையிலே தான் படுத்திருக்கின்றார்கள். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையிலே நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்றால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும். கடின உழைப்பிற்கு நிகர் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. உழைப்பு என்பது அவமானம் அல்ல, உழைக்காமல் ஓய்ந்திருப்பதுதான் அவமானம். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்தை வென்ற அலெக்சாண்டராக இருக்கட்டும், மிகப்பெரிய வீரன் நெப்போலியனாக இருக்கட்டும், ஏன் பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும், உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், டெண்டுல்கராக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், உழைக்காமல் யாரும் உலகத்தில் வென்றதாக சரித்திரம் கிடையாது. நினைத்து பாருங்கள், ஒருத்தன் ஏழையார்கள், பணமே இல்லாம இருக்கிறவன் பணக்காரனாயிடலாம், படிக்காதவங்க கூட பெரிய ஆளாயிடலாம், நல்ல சிந்தனைகள் இல்லாதவங்க கூட பெரிய ஆளாயிடலாம் அரசியல் எல்லாம் நம்ம ஊர்ல. ஆனா உழைக்காமல் எவனும் உலகத்தில் ஜெயித்ததாக வரலாறு கிடையாது. உடல் கேட்கும் ஆசைகளையும் மனம் தேடும் இன்பங்களையும் அறிவினால் கட்டி போட்டுவிட்டு
நீங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால், உழைக்க ஆரம்பித்தால், இன்னும் கடினமாக உழைத்தால் நீங்கள் இந்த உலகை வெல்லலாம் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை.